ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மடக்கை லாகரிதமில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. சுருக்குக log 100 base 10 minus log 10 base 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ log 100 base 10 minus log 10 base 10. இப்போ log 100 வந்து நம்ம 10 ஸ்கொயர்னு எழுதலாம். 10 into 10 பேஸ் வந்து 10 மைனஸ் நமக்கு இங்கே பேஸ் எப்படி இருக்கோ அந்த பேஸ் வர மாதிரி நம்ம பவர்ஸ் இந்த மாதிரி எழுதணும். வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்தால் அந்த மாதிரி எழுதிட்டு அந்த பவர் வந்து முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துடுங்க. 2 log 10 base 10 மைனஸ் log 10 base 10. இப்போ தான் சொன்னோம் லாக் வேல்யூ பேஸ் வேல்யூ ரெண்டும் சேம் வந்த வேல்யூ 1. அப்போ இதோட வேல்யூ 1 ஆகிடும், இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ இங்கே என்னன்னா 2 into 1 minus 1. 2 into 1 2. 2 minus 1 வந்து ஆன்சர் வந்து 1. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். அடுத்தது செகண்ட் பாருங்கள். log 1000 base 10 minus log 10 base 10. ஸோ போன சம் அதே கான்செப்ட் சேம். log 1000 வந்து 10 கியூப்னு எழுதலாம். base 10 minus log 10 base 10. இந்த பவர் முன்னாடி அந்த அடுக்கு விதி யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ 3 log 10 base 10 minus log 10 base 10. இப்போ இதோட வேல்யூவில் 1, இதோட வேல்யூவும் 1. ஸோ அப்போ 3 இது வந்து இன்ட்டு 1, 3 into 1 minus 1. 3 into 1 3 தான், 3 minus 1 வந்து 2. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து தேர்ட் பாருங்க. சுருக்குக log 2 base 3 plus into log 3 base 4 into log 4 base 5. ஸோ அப்படி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. log a base b அப்படின்னு இருந்தால் இது எப்படி எழுதுறோன்னா log a by log, அதாவது இதனுடைய லாக் வேல்யூ வச்சு ஒரு டேர்ம் எழுதலாம், அதனுடைய பேஸை வச்சு ஒரு டேர்ம் எழுதலாம். அதாவது இங்கே காமனாக பேஸ் வந்து ஏதோ ஒரு டேர்ம் போட்டுக்கலாம். இ அப்படின்னா இ அப்படின்னு போட்டுக்கலாம், ஏதோ ஒரு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி இ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதுனா log 2 by log 3. அதாவது இந்த டேர்ம் லாக் வேல்யூ வச்சு ஒரு இது, பேஸை வச்சு ஒரு இது எழுதணும். இன்ட்டு அதே மாதிரி எல்லாமே எழுதணும். log 3 by log 4 இன்ட்டு log 4 by log 5. இது எல்லாமே லாக் வேல்யூ, இதை பேஸ் கிடையாது. பேஸ் வந்து காமனாக எல்லாத்துக்கும் இன்னு போட்டுக்கலாம், இல்லை எதுவும் போடலாம் பிரச்சனை இல்லை. log 5 by log 6 இன்ட்டு log 6 by log 7 இன்ட்டு log 7 by log 8. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆகும். இது வகுத்தில் இருக்குது, இது பெருக்கல் இருக்குது இல்லையா, கேன்சல் ஆகும். அப்போ எது நிற்கிது பாருங்கள். இங்கே log 2 நிற்கிது, இங்கே வந்து log 8 இருக்கு. இப்போ log 2 by இந்த log 8 log 2 கியூப்னு எழுதலாம். ஸோ இந்த இது வந்து முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ log 2 by இந்த பவர் முன்னாடி வந்துச்சுன்னா 3 log 2ன்னு வரும். log 2 சேம் மாதிரி கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 1/3. ஸோ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து லாஸ்ட் பாருங்க. சுருக்குக log 27 base 3 plus log 81 base 3 plus log 16 base 2 கொடுத்துருக்காங்க. இப்போ log இங்கே 27 வந்து 3 கியூப்னு எழுதலாம். 3 3 9 9 3 27 இல்லையா, 3 9 3 27. 81 வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 9 81 இல்லையா, ப்ளஸ் log 16 வந்து 2 power 4ன்னு எழுதலாம். பேஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி எழுதுங்க. இந்த பவர் முன்னாடி வரும். 3 log 3 base 3. இங்கே பாருங்கள், இங்கே பேஸ் 3 இருக்கிறதுனால இங்கேயும் 3 பவர் வராமல் எழுதலாம். அப்போ என்ன பண்ணலாம், இது 3 power 4ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே பேஸ் 3 இருக்கிறதுனால அப்போ 9ன்னு எழுத தேவையில்லை, 3ன்னு எழுதிக்கலாம். அப்போது 3 3 9, 9 3 27, 27 3 81 கரெக்டாக வரும். அப்போ 4 முன்னாடி வந்துடும். 4 log 3 base 3. இங்கே log 4 முன்னாடி வந்துடும். log 2 base 2. இப்போ பாருங்கள், இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும் இல்லைங்களா. இப்போ ஆன்சர் 3 + 4 + 4 7, 7 + 4 11. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஆப்ஷன். இதான் 11. ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மடக்கை லாகரிதம் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 ஃபர்ஸ்ட் சம் log ஆஃப் 64 base 4 இன் மதிப்பினை காண்க. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா log ஆஃப் 64 பேஸ் வந்து 4. ஸோ இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து log 64 base 4 அப்படின்னு ரீட் பண்ணோம்.
ஸோ லாக் ஆஃப், ஸோ இங்கே பேஸ் 4 இருக்கிறதால ஸோ அப்போ 64 4 பவர்னு எழுதணும். ஸோ 4 பவர்னு எழுதுனா 4 4s are 16, 16 4s are 64, அப்போ 4 கியூப்னு எழுதலாம். அதாவது 4 into 4 into 4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் என்ன பண்ணோம், அடுக்கு விதி அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னா விதி அப்படின்னா லாக் m பவர் n பேஸ் a, இந்த பேஸ் விட்டுடுங்க, m பவர் n இது பவரில் இருக்குங்களா. ஸோ இந்த பவரில் இருக்கிற நம்பர் n வந்து முன்னாடி வரும், n into log m பேஸ் a. ஸோ அப்போ இந்த 3 முன்னாடி வந்துச்சுன்னா 3 முன்னாடி வந்துடும், log 4 பேஸ் 4. இங்கே பாருங்க log வேல்யூ பேஸ் வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்தால் அதனுடைய வேல்யூ வந்து 1. ஸோ இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ log 4 பேஸ் 4 வேல்யூ 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 into 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்து செகண்ட் சம் சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். log 3 பேஸ் 5 பிளஸ் log 3 பேஸ் 5. இப்போ இந்த டேர்முக்கு பேஸ் சேமாக இருக்குது, இந்த டேர்ம் பேஸ் சேமாக இருக்குது. இப்போ அது என்ன பண்ணணும், பெருக்கல் விதி. log m பேஸ் a பிளஸ் log n பேஸ் a ரெண்டுமே பாருங்கள் பேஸ் சேமாக இருக்குங்களா. ஸோ ப்ளஸ் இருக்குது, அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளைல பெருக்கல் எழுதலாம். log mn பேஸ் a, அதாவது பேஸ் வந்து காமனாக எழுதிட்டு log 3 பேஸ் 5 பிளஸ் log 3 பேஸ் 5 ஈக்குவல் டு log வந்து பேஸ் வந்து 5 காமனாக போட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும், mn சாரி m மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து log 9 பேஸ் 5. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து தேர்டு பாருங்கள் சுருக்குக log 25 பேஸ் 5 பிளஸ் log 625 பேஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. log 25 பேஸ் 5 பிளஸ் log 625 பேஸ் 5 ஈக்குவல் டு, இப்போ log இந்த 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லைங்களா, 5 into 5 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி log 625 5 into 5 வந்து 25, 25 5 வந்து 125, 125 625, அப்போ 5 பவர் 4னு எழுதலாம். இது பேஸ் வந்து 5. இப்போ இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும், இந்த பவரும் முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ 2 log 5 பேஸ் 5. அதேமாதிரி இந்த அடுக்கு முன்னாடி பவர் முன்னாடி வந்தால் 4 log 5 பேஸ் 5. இப்போ தான் சொன்னோம் log பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் வேல்யூ 1, அப்போ 2 into 1 ப்ளஸ் 4 into 1. ஸோ இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 வந்து 6. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். log 12 பேஸ் 10 மைனஸ் log 12 பேஸ் 10 சுருக்குக சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. log 12 பேஸ் 10 மைனஸ் log 12 பேஸ் 10 ஈக்குவல் டு, இது வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் விதி அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் ஏற்கனவே நம்ம இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே பெருக்கணும்னு சொல்லியிருக்கு, mn பெருக்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த m n வகுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் விதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா log பேஸ் வந்து சேமாக இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் வகுத்துக்கலாம் 12/12. அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/12 1 வரும். அப்போ log 1 பேஸ் 10 அப்படின்னு வரும். ஸோ இங்கே பாருங்கள் log 1 பேஸ் a, அதாவது log 1ன்னு இருந்து பேஸ் எந்த வேல்யூ இருந்தாலும் வேல்யூ வந்து 0. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 0. ஏன்னா log 1ன்னு வருது இல்லையா, பேஸ் எதனா இருந்துட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை, பட் log 1 அப்படின்னாலே வேல்யூ வந்து 0. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன்.